உங்களுக்கு பார்த்தாலே தெரியணும் இது என்ன கிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு. சாட்ல அனுப்ப போறீங்களா, என்ன பண்ண போறீங்க? இப்போ இதே வந்து -1ல இருந்து 1 வரைக்கும் இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இந்த கிராஃப் வந்து சைன் இன்வர்ஸ் எக்ஸ் உடைய கிராஃப் இல்லையாப்பா? இஃப் யூ ரிமெம்பர் த கிராஃப்ஸ் இட் இஸ் ரொம்ப ஈஸி. பட் இந்த ஃபங்க்ஷன்ல வந்து ஹாஃப்ல இருந்து ஹாஃப் வரைக்கும் தான் அது இருக்கு. அதுல பாதி வேல்யூ தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்க என்ன வேஸ்ல வேணா நீங்க கண்டுபிடிக்கலாம் இது. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் த -π/2 டு π/2 இருக்கு, அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. பட் த மெயின் கொஸ்டின் ஹியர் வந்து இந்த நிறைய உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன்ல இது எந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு டொமைன் வச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பிகாஸ் ரேஞ்ச் இஸ் கோயிங் டு பி த சேம் ஃபார் ஆல் சைன் இன்வர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து சைன் இன்வர்ஸ் 2x உடைய ஃபங்க்ஷன். சரியா? ஏன்னா டொமைன் வந்து -½ டு ½ இருக்கு. அது எப்படி கண்டுபிடிப்போம்? நம்ம எப்படி எழுதுவோம்? -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு போடுவோம். இப்போ இங்க வந்து ஹாஃப் நம்ம பார்த்தாலே டயக்ராம் கிராஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா இது ஹாஃப் இருக்கு. டிவைட் பண்றேன் நான் அப்படின்னு சொன்னா, இப்ப எனக்கு வந்து இங்க 2x வேணும் இல்லையா? சைன் இன்வர்ஸ் 2x இருக்குன்னு வச்சுப்போம். 2x ஸ்டார்ட் பண்ணுவோம். சைன் இன்வர்ஸ் 2x செக் பண்ணுவோம். சைன் இன்வர்ஸ் 2x உடைய வேல்யூ இட் வில் பி ஃப்ரம் -1 to 1 இல்லையா? இப்போ இதோடைய வேல்யூக்கு வரணும் அப்படின்னா இங்க 2x நமக்கு வேணும்னு சொன்னா we have to find out the value of x இல்லையா? சரி, -π/2 to π/2. இப்போ சைன் அந்த பக்கம் கொண்டு போனோம்னா 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இப்படி வரப்போகுது. திருப்பி நம்ம 2 டிவைட் பண்ணுவோம். இப்போ -½ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 இல்லையா? we start with the range தானே சார்? ரேஞ்ச் தானே ஃபங்க்ஷன் ஆஃப் f of x வந்து அதோட ரேஞ்ச் வந்து π/2 to π/2, அதுவும் ஃபிகர்ல இருக்கு உங்களுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷனோடைய ரேஞ்சில இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி அப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்ல நீங்க டயக்ராம் பார்த்தே வந்து இந்த ஃபுல் ஆங்கிளா இருந்துச்சுன்னா இந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலாம். நிறைய பிராக்டிஸ் வேணும். ஏன்னா இன்வெர்ஸ் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு சிலபஸ் ரொம்ப கம்மி, அதனால கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க நமக்கு தெரியாது. இப்ப இதே லாஜிக் நீங்க இங்க அப்ளை பண்ணீங்கன்னா யூ வில் நோ தி ஆன்சர் ஸ்ட்ரெயிட் அவே. பாருங்க, டொமைன் கொடுத்துருக்காங்க, இங்க 3 வந்ததுன்னா ஆங்கிள் டிவைட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். ஸோ இது ஒரு குட்டி ஜேஇ ட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். 1 மார்க்கு ஈஸியா அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். ஃபங்க்ஷனை பார்த்து அந்த மாதிரி 4-5 கொஸ்டின் இங்க இருக்கு, ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் ஜேஇ இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த ட்ரிக்கை நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியா வந்துடும். இன்னும் நான் ஒன்னும் 2க்கு போவே இல்லை ஹர்ஷிதா. எதுக்கு 2க்கு போனீங்க? வெயிட் பண்ணுங்க, நாம போட்டதுக்கு அப்புறம் போடலாம். சரி. ஸோ இப்போ வந்து மேட்ரிசஸ் கொஸ்டின் அகைன், இதுவும் நம்ம ஏற்கனவே வந்து இந்த மாதிரி கொஸ்டின் உங்க டெக்ஸ்ட் புக்லயே இருக்கு இந்த கொஸ்டின் இல்லையா? நம்ம அதை எப்படி எழுத போறோம், எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னு பாருங்க. அந்த கொஸ்டினை m×4 அதாவது ஏபி வந்து இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஏபி இருக்கணும்னு சொன்னா m×4 மல்டிப்ளைட் பை n×3 இருக்கணும்னு சொன்னா என்ன சொல்லியிருக்கோம்? n should be equal to 4. அதுல நமக்கு டவுட்டே இல்லை. ஆன்சர் வந்து m×3 இருக்கும். ஸோ ஏபி உடைய ஆன்சர் வந்து m×3 இருக்கும். எம்மும் என்னும் வந்து 4 தான் இருக்கணும். ஸோ n is equal to 4 அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப n 4னா இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஏசியும் டிஃபைன்டுன்னு சொல்றாங்க. அப்ப ஏ வந்து m into 4, சி வந்து p into q. பாருங்க, பியும் 4ம் ஈக்குவலா இருந்தாதான் டிஃபைன் ஆகும். இப்ப ஏசி வந்து m×q இருக்கு, பியும் 4 தான். அப்போ என்னும் 4 பியும் 4னா ரெண்டு ஆப்ஷன்ல மறுபடியும் என்ன வேணா இருக்கலாம், ஏ ஆர் பி இருக்கலாம். ஸோ வேற ஆப்ஷன் இல்லை, we have to use the second trick தான். அப்ப ஏபி இருக்கு, m×3 m×qன்னு இருக்கு, m சேமா இருக்கு, 3யும் qவும் சேமா இருக்கணும். அப்போ q is equal to 3 வரணும் நமக்கு. q is equal to 3. ஏவாப்பா ஆன்சர் வந்ததா? ஏ யாரு மேட்ரிசஸ்லாம் டிஏவி ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமுக்கு இருக்கே? நிவேதா எஸ்மா, பல்லவி எஸ், வேற யாரு? எனக்கு எல்லாரும் ஆன்சர் கொடுங்க, எனக்கு ஒண்ணுமே அவசரம் இல்லை. இந்த வாரம் ஃபுல்லா சாம்பிள் பேப்பர் தான் ஜாலியா பண்ண போறேன் உங்களுக்கு. அதனால எனக்கு எந்த ஒரு அர்ஜென்சியும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இட் இஸ் ஈக்குவலன் டு டூயிங் 10 சாம்பிள் பேப்பர். சிபிஎஸ்சில இருக்க எல்லா கேள்வியும் எங்க இருந்து கேட்டிருக்காங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே மெஜாரிட்டி ஆஃப் யுவர் ரீடிங் வந்து குறைஞ்சு போயிடும் உங்களுக்கு. நல்லா எங்க படிக்கணும், என்னென்ன கொஸ்டின்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்.
மேகா சன்ஷைன் கிட்ட இருந்து ஆன்சர் வருது. டிஏவி யார்ட்ட இருந்து ஆன்சர் வரல இன்னும் எனக்கு. ஜெனிகா டிரிக்காவும் ஆன்சர் பண்ணலாமே. மேட்ரிசஸ்லாம் நம்ம 10 வாட்டி டெஸ்ட் எழுதிருப்போம் எல்லாரும் ஸ்கூல்லயும் கூட. சஹஸ்ரா சஹானா எஸ் ஆமா. அது புரிஞ்சுச்சா உங்களுக்கு இந்த கொஸ்டின்? நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாமா? எஸ் மேம். ஒரு ஆன்சர் எழுதுங்களேன். கொஞ்சோண்டு கையை அப்படியே மூவ் பண்ணி சாட்ல போயிட்டு போடுறீங்களா? தேர்ட் கொஸ்டின் பாருங்க, இன்னமும் ஈஸியான கொஸ்டின். இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு நீங்க 2025 பேப்பர் நம்ம சால்வ் பண்ணுவோம். அது நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளவு சிமிலரா இருக்கு கொஸ்டின்ஸ் சொல்லிட்டு. ஸோ மேக்ஸ் எக்ஸாம்லாம் வந்து போர்ஷனை முடிச்சுட்டு நம்ம கூட 5 மாசம் ரிவிஷன் இருக்கு. 5 மாசம் ரிவிஷனுக்கு அப்புறம் நம்ம 95 அபோவ் வாங்கல அப்படின்னு சொன்னா நம்ம தான் வேஸ்ட். அப்படிதான் நம்ம நினைச்சுக்கணும். சரியா? ஏன்னா அவ்வளோ ஈஸி மேக்ஸ்ல. பெருசா சர்ப்ரைசஸ் எல்லாம் எங்கேயுமே இல்ல. கேட்கறதுக்கான கான்செப்ட்ஸும் இல்ல. நீங்க சில்லி மிஸ்டேக் பண்றதுக்கு ஒரு 1 or 2 மார்க்ஸ் எங்கேயா விட்டுக்கலாமே தவிர இந்த கொஸ்டின் எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி பேப்பர்ல எந்த கொஸ்டினுமே இருக்காது. எல்லா கான்செப்டும் நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். குவிஸ் பண்ணிருக்கோம் நம்ம இதுல. கமான் கமான், ஸ்கியூ சிமெட்ரிக்னு சொன்னாலே உங்களுக்கு ஆன்சரே தெரியும் எல்லாத்துக்குமே. சரி, யாராவது ஒருத்தர் எழுப்பி விடுவோம் தூக்கத்துல இருந்து. யார் எனக்கு லாஸ்டா மாட்டிருக்கீங்க இன்னைக்கு? சஹானா, எனக்கு பி வேல்யூ சொல்லு சஹானா. பி வேல்யூ என்னவா இருக்கும்? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பி வேல்யூ என்ன? சும்மா பார்த்தே சொல்லலாம் பி வேல்யூவை. நிவேதா, பி வேல்யூ என்னது? 0. 0. எனக்கு மேட்ரிக்ஸ் எக்ஸாம்க்கு இல்லைன்னு சொல்லுவீங்களான்னு பார்த்தேன். ஆனா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரூலே அதுதான். டயகனல் எல்லாமே 0வா தான் இருக்கும். சரியா? சோ P யோட வேல்யூ 0. இது நமக்கு தெரிஞ்ச ரூல். இங்க 3னா இங்க -3ஆ இருக்கணும். R வேல்யூ -3. இங்க -2 இருக்குன்னா Q வந்து வெறும் 2வா இருக்கணும். ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இது. இங்க -4 இருக்குன்னா T வந்து 4ஆ இருக்கணும். அவ்வளவுதான்ப்பா. பார்த்ததுமே டக்கு டக்குன்னு 30 செகண்ட்ஸ்ல போடுற கொஸ்டின் இது. இப்ப என்ன சொல்றாங்க? Q plus T. Q plus T வந்து 2 plus 4 6 ஆகுது. P plus R -3 ஆகுது. ஆன்சர் இஸ் -2. 3A வாப்பா ஆன்சர். ஆமா, A தான் ஆன்சர். சரியா? இது நான் உங்களுக்கு இந்த 4th கொஸ்டின் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் பாருங்க. யார் ஃபார்முலா சொல்றீங்கன்னு பார்ப்போம் டிட்டர்மினன்ட்ஸ்க்கு. படிச்சு முடிச்சீங்களான்னு தெரியும். யார் படிச்சீங்கன்னு தெரியல. ரித்விக் சொல்லலாம், பிரித்திகா எல்லாருமே சொல்லலாம் இதுக்கு. கமலினி யார் சொல்றீங்க? கொஸ்டின் நம்பர் போட்டதுக்கு ஆன்சர் போடுங்க. நான் பாக்குறதுக்குள்ள அது அடுத்த அடுத்த ஆன்சருக்கு வந்துருது. சரியா? 4th கொஸ்டின் குவிக் 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 ஆன்சர் வரல 4th கொஸ்டினுக்கு. பூஜா எஸ்மா, என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்கா பூஜா? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் A into adjoint of A கேக்குறாங்க. A into adjoint of A நம்ம டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் என்னது? A into adjoint of A is determinant of A into I. ஞாபகம் இருக்கா? நம்ம இதை ப்ரூவே பண்ணிருக்கோம் நம்மளோட எக்ஸசைஸ்ல. அப்போ இதுக்கும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏக்கும் உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் கொடுத்துருக்கோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ பவர் n-1. இதுவும் ஞாபகம் இருக்கா? ஒரு ஃபார்முலா ஷீட் கொடுத்தோம் உங்களுக்கு டிட்டர்மினன்ட்ஸ்ல நிறைய ஃபார்முலாஸ் வச்சு. அது எல்லாமே அந்த ஃபார்முலாஸ் மட்டும் யூஸ் பண்ணி போடலான்ட்டு. அப்போ adjoint of A வந்து determinant of adjoint of A வந்து 27 கொடுத்திருக்காங்கன்னா which is determinant of A power 3. ஏன்னா வந்து ஆர்டர் 4 கொடுத்திருக்காங்க. இப்போ determinant of A should be 3. அப்போ இதோட ஆன்சர் வந்து 3i இருக்கணுமாப்பா? 4th ஆமாண்டா, C தான் ஆன்சர். சஹானா சஹஸ்ரா அவனும் 4 அனுப்பல. ஹர்ஷிதா ஓகே. ஜெனிகா ஓகே. தருண் கொஸ்டின் புரியல. சரி ஓகே. 5க்கு போட்டிருக்கியாப்பா? ஓகே. கமலினி 4க்கு வரலையே என்ன ஆன்சர் எனக்கு? காதம்பரி எனக்கு நம் கொஸ்டின் நம்பர் போட்டு ஆன்சர் அனுப்பா. நீ எதுக்கு ஏ அமைச்சிருக்கேனே தெரியல. எல்லா கொஸ்டினுக்கும் நிறைய ஏ தான் வந்துட்டு இருக்கு. இதுக்கு நீங்க இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம், இல்ல ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி போட்டுடலாம் இல்லையா? ஏன்னா ஒன்லி டயகனல் எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஆன்சர் will also be that only. சரியா? இல்ல வேற வழியே இல்ல. நாங்க ஃபுல்லா நீங்க அட்ஜாயிண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சு அப்படிலாம் போடுறதுக்கு இல்லாம இது டயகனல் மேட்ரிக்ஸ்னு பேரு. டயகனல் மேட்ரிக்ஸா இருந்தா ஒரு ரூல் மாதிரி இருக்குப்பா. அந்த ரூல் உங்களுக்கு கிடையாது புக்ல. பட் MCQக்கும் நீங்க ரூல்லாம் எதுவும் காமிக்கவே தேவையில்லை. ரஃபருக்கும் காமிக்க தேவையில்லை. காமிக்கவும் காமிக்காதீங்க தயவு செஞ்சு.
பக்கத்துல எல்லாத்தையும் ஸ்டெப் மார்க்ஸ் கண்டிப்பா கிடையாது. அவங்க உங்களுக்கு பாவம் பார்த்து மார்க் கொடுக்கவே முடியாது. அதனால தயவு செஞ்சு எழுதவே எழுதாதீங்க. லாஸ்ட் பேஜ் ஆஃப் த புக்லெட்டை வந்து ரஃப் ஒர்க்குக்கு மார்க் பண்ணிக்கோங்க. வெறும் எனக்கு அழகா நீட்டா 1A ஒரு லைன் விட்டு 2B ஃபர்ஸ்ட் அதை மட்டும் எழுதுங்க. அதுக்கப்புறம் கடைசியில கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த ஆன்சரை பக்கத்துல எழுதுங்க. ஏபிசிடில விளையாடாதீங்க. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க அந்த அளவுக்கு டம் கிடையாது. நீங்க பி எழுதிட்டு ஆன்சரை வந்து சியோட ஆன்சர் எழுதினீங்கன்னா தப்பு தான் போடுவாங்க. ஸோ அதனால அதை இன்னும் இரிட்டேட் ஆகும் அவங்களுக்கு. அதனால அந்த மாதிரி ஸ்மார்ட்டா பிஹேவ் பண்ணாதீங்க. கரெக்டான ஆன்சர் கரெக்டா எழுதுங்க. அதுக்கு பக்கத்துல ஆன்சருடைய ஆப்ஷனையும் சேர்த்து எழுதுங்க. ஆப்ஷன் ஆன்சர் ரெண்டு. சரியா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் ஜஸ்ட் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். நீங்க லாங்கர் மெத்தட்லயும் நீங்க போடலாம். போட்டீங்கனாலும் உங்களுக்கு இதே ஆன்சர் தான் கிடைக்கும். இந்த கொஸ்டின்லாம் பாருங்க, உங்களுக்கு கேட்க வேண்டிய கேள்வி போர்டு எக்ஸாம் கொஸ்டினா என்னோட பேப்பரே கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்தாலே தெரியுது இதுக்கு ஆன்சர் என்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஸோ காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பி. வாட் எவர் மாத்தி எழுதியிருக்கேன்பா. ஜஸ்ட் காஸ் ஏ பிளஸ் பி காஸ் 90. காஸ் 90 வந்து ஜீரோவா? கமலினி, காதம்பரி, தருண். எஸ்பா தருண், நீயும் கொஸ்டின் நம்பர் போட்டு எனக்கு ஆன்சர் போடுப்பா. சஹஸ்ரா. சஹஸ்ரா நான் 6க்கு வந்துட்டேன், சீக்கிரம். மேகா ஓகே, பல்லவி ஓகே, ஹர்ஷிதா ஓகேமா. நிறைய பிடிப்போமா இங்க கீழ இருந்து? ரித்விக் எனக்கு சொல்லுப்பா, எப்படி பண்ணலாம் அந்த கொஸ்டின்? என்ன பண்ணலாம்? கண்டினியூஸ்னு கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? எஸ் பா ரித்விக் இருக்கியா? எஸ் மேம். இப்போ என்ன பண்ணலாம்? கண்டினியூஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் மட்டும் ரைட் ஹேண்ட் மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம். அதெல்லாம் போடலாம். பட் 1 மார்க் நம்ம என்ன சொல்லிருக்கோம்? ஜஸ்ட் பைய கொண்டு போய் போட சொல்லிருக்கோமா? எஸ் மேம். இது அழகான ஃபங்க்ஷனா இருக்குல்ல. டினாமினேட்டர்லாம் அசிங்கமா எதுவுமே இல்ல. சோ நம்ம பிரச்சனையே இல்ல. டைரக்டா பைய சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்போ k பை பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு காஸ் பைன்னு வந்துருமா? எஸ் மேம். கரெக்டாப்பா? காஸ் பை என்னது? 0 1. காஸ் பை என்னது? -1. சரியா? செகண்ட் குவாட்ரண்ட்ல இருக்குல்ல. செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் நெகட்டிவ். சோ காஸ் பை வந்து -1. k pi plus 1 is equal to -1. k pi is equal to -2. pi is equal to -2. Sorry, k is equal to -2 by pi. இருக்காப்பா? இருக்கே இப்ப ஆன்சர் -2 by pi. அதான் ஆன்சரா? ஆன்சர் இருக்கும். சம்டைம்ஸ் எல்லா ஆன்சரும் இருக்கும் கரெக்டா. நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோம். எஸ் பா தருண். எஸ். ஹர்ஷிதா, மேகா, நிவேதா. எஸ். கொஸ்டின் நம்பர் போட்டு நிவேதா. எஸ்மா. இன்டர்னல் சொல்லும் போது நான் சன்ஷன் கிட்ட வரேன். அது வரைக்கும் எனக்கு டிஏவி ஆன்சர் பண்ணுங்க. கமலினி நீ தான் சொல்ல போற நெக்ஸ்ட் கொஸ்டின் எனக்கு. கமலினி என்ன பண்ணலாம்? x into tan inverse x கொடுத்திருக்காங்க. மேம் யூவி மெத்தட் போடணுமா? சரி. எஸ் மேம். 2 into differentiation of tan inverse x என்னது? 1/1 plus x square மேம். Plus tan inverse x plus into tan inverse x into 1 தானே? இப்போ என்ன பண்ணோம்? 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? அப்போ yes 1 மேம். 1 into 1/1 plus 1 னா 1/2 plus tan inverse of 1 என்னது? tan inverse of 1 என்னது? மேம் -5/4. ஏன்? plus சாரி மேம். +5/4 தான். சரியா? ஐ திங்க் பி தான் இருக்கணும்லப்பா ஆன்சர். எஸ். சரியா? எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பாருங்க. நீங்க வந்து கஷ்டமாவே இல்ல. சாம்பிள் பேப்பர் தான் ஆக்சுவலா டஃபா இருக்கும். எப்பயுமே வந்து போர்டு எக்ஸாமை விட சாம்பிள் பேப்பர் தான் டிஃபிகல்ட்டா இருக்கும். நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன். உங்களுக்கு வந்து டைமே இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் வைக்கிறாங்க. போன வருஷம் வந்து 8 நாள் எங்களுக்கு டைம் இருந்துச்சு மேக்ஸ்க்கு. நிறைய டைம் அது. நாங்க அப்பதான் வந்து நிறைய பசங்க வந்து ஒரு 2-3 சாப்டர் அப்பதான் படிக்கவே படிச்சாங்க. இன்டர்னல்ஸ் மொத்தத்தையும் படிக்காம தான் ப்ரீ போர்டு வரைக்கும் எழுதினாங்க நிறைய பசங்க. இன்டர்னல்ஸ் தேவையானது மட்டும் படிச்சுட்டு அந்த ஃபுல் லெசனை கம்ப்ளீட்டே பண்ணாம இருந்தாங்க. ஸோ ப்ரீ போர்ட்லாம் முடிச்சு அந்த போர்டு எக்ஸாமோட ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்ல உட்காந்து தான் ஃபுல்லா இன்டர்னல்ஸே போட்ட பசங்க தான் இருக்காங்க. அப்படி போட்டு 95 வாங்கினாங்க அவங்க. பட் ஏன்னா அவ்வளவு டைம் இருந்துச்சு. 8 டேஸ் டைம் இருந்துச்சு. இந்த வாட்டி உங்களுக்கு அதுக்கு சான்ஸே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லிட்டே இருக்கேன் உங்ககிட்ட. உங்களுக்கு தான் ஒன்று சீரியஸ்னஸ் கிளிக் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஒன்னும் உங்களுக்கு அந்த டைம் டேபிள் கொடுக்கல அதனால. பட் 10th டைம் டேபிள்ல நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே அனுப்பிச்சு விட்டுட்டேன். 18th உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிச்சு March 3 உங்களுக்கு எக்ஸாம் முடிஞ்சு போகுது. அதை அவங்க பிக்ஸ் பண்ணிட்டாங்க. எல்லா எக்ஸாமையும் வந்து வெட்னஸ்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே, தர்ஸ்டே, சாட்டர்டே அப்படின்னு அழகா வச்சு முடிச்சிடுறாங்க உங்களுக்கு.
ஸோ டெஃபினட்டா யூ வில் நாட் ஹேவ் மச் டைம்ங்கிறதுனால பேப்பர் உங்களுக்கு கண்டிப்பா ஈஸியா இருக்கும். ஸோ நீங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு படிக்கணுங்கிற அவசியம் இருக்காது. பேசிக்ஸ் ஒழுங்கா படிச்சீங்கன்னாவே போதும். பல்லவி 8th முடிச்சாச்சா? 9th போடுறோமா? பல்லவி சொல்றியாமா? 9th கொஸ்டின் எஃப் டேஷ் போடுறியா? பல்லவி இருக்கியா? சொல்றியா இல்லையா? Yes, yes, எஸ் ma'am. மைனஸ் -1 minus 4x. ஓகே ஈக்குவல் டு 0 போட்டோம்னா 4x is equal to -1 வருதா? X is கரெக்டாமா? equal to -4. சரி அப்ப வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு -1/4 அப்புறம் -1/4 டு இன்ஃபினிட்டியா? ரெண்டு இன்டர்வல் இருக்கா? இப்ப இதுக்குள்ள ஒரு வேல்யூனா லெட்ஸ் சே -2 எடுத்துக்கலாம், இங்க ஒரு 0 எடுத்துக்கலாம். அப்ப இங்க ஃபங்க்ஷன்ல கொண்டு போயிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னு சொன்னா -1 நெகட்டிவா வருது. இங்க -2 போட்டோம்னா இது பாசிட்டிவ் ஆயிடுது. அப்ப வந்து -∞ டு -1/4ல தான் இது வந்து ஏ தானே வரும். ஏ வந்து இவங்க நாட் இன்க்ளூசிவ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூசிவ் தான் வரணும்னு நினைக்கிறேன். ஆமாப்பா இன்க்ளூசிவ் தான் ஆன்சரும் கொடுத்துருக்காங்க. எஸ் புரிஞ்சுச்சு இல்லையா? செகண்ட் ஒன் நெகட்டிவா வருது, ஸோ அது ஆன்சர் கிடையாது. -1/4 டு இன்ஃபினிட்டி இங்க இருக்கு, அது ஆன்சரா வர முடியாது, அங்க டிக்ரீசிங் ஆகுது. ஸோ இன்க்ரீசிங்க்கு இது இருக்கு. நிவேதா ஓகே. எஸ்மா. சஹஸ்ரா ஓகே. so far so good. பத்மநாபன் போட்டிங்களா? ஓகே ஐ திங்க் வந்திருக்கவங்கல ஒரு அட்லீஸ்ட் 15 ஆன்சர் வந்துட்டு இருக்கு, which means everybody is answering, which is a nice thing. good good good. ஹர்ஷிதா எஸ்மா எஸ்மா. ஸோ இதுவுமே வந்து பாருங்க, நான் அன்னைக்கே இது நான் உங்களுக்கு போட்டேனான்னு தெரியல இந்த கொஸ்டின், எனக்கு இது உங்களுக்கு போட்ட மாதிரியே ஒரு ஞாபகம். இஸ் ஈக்குவல் டு -y dy போட்டீங்கன்னா தனியாவே வேரியபிள் செப்பரேட் பண்ண முடியுது நம்மளால. ஸோ dy by dx is equal to dy by dx is equal to minus x by y. அப்படியே பண்ணிருக்கலாம்ல, அப்படியே இன்டகிரேட் பண்ண வேண்டியதானே, சொல்யூஷன் தானே கேட்டிருக்காங்க. ஸோ அப்படியே இன்டகிரேட் பண்ணலாம். அப்போ x²/2 is equal to -y²/2 plus c. x² plus y² is equal to some 2c. இது வந்து சர்க்கிளோட ஈக்குவேஷன் இல்லையாப்பா? x² plus y² is equal to a constant வந்துச்சுன்னா is an equation of a circle. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாம் கேட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறாங்க இந்த மாதிரி கொஸ்டின்லாம். பட் ஐ திங்க் இட் இஸ் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின் தான். வராரு பாருங்க, நமக்கு ஹீரோ வந்தாச்சு. யாரு? ரெண்டு கொஸ்டின் அட்லீஸ்ட் 11 and 12 அது முடிச்சிடலாம் நம்ம. இது நமக்கு we need a space for this. ஒரு நிமிஷம் இருங்க வரேன். I will just take a working out space for this. இது வரைக்கும் பாருங்க டக்குனு பார்த்ததுமே போடுற மாதிரி தான் இருந்துச்சு, பட் இதுக்கப்புறம் இருக்க எல்லா கொஸ்டினுமே கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தான் இருக்கு இந்த பேப்பர்ல. ரொம்ப இல்ல கொஞ்சம், அட்லீஸ்ட் வந்து பேசிக்ஸ். சரி 11th கொஸ்டின். கொஸ்டினை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். அவங்களே ரூலை கொடுத்துட்டாங்க, கிங்ஸ் ரூல் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க இங்க உங்களுக்கு. ஸோ அது பிரச்சனை இல்லை. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இன்டகிரல் a to b x into f of x dx உடைய வேல்யூ தான் கேட்கறாங்க. இஸ் ஈக்குவல் டு வாட்னு கேட்கறாங்க. அப்ப நம்ம ஆஸ் யூஷுவல் அவங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் இதுக்கு நமக்கு கிங்ஸ் ரூல் அப்ளை பண்ணணுங்கிற அறிவு தான் நமக்கும் வரணும். பார்த்துட்டு வேற ஆப்ஷனே இல்லையே, எப்படி கண்டுபிடிப்போம் நம்ம? ஸோ லெட் அஸ் அப்ளை தட். அப்போ a plus b எக்ஸுக்கு பதிலா a plus b minus x போட்டிருக்கேன். இங்கேயும் f of a plus b minus x போட்டுக்கிறேன், dx போட்டுக்கிறேன். இப்ப நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வந்து எப்பயுமே இந்த கொஸ்டின்ல ஐன்னு வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நான் இதை ஐன்னு வச்சுக்கிறேன். கொடுத்துருக்க கொஸ்டினை ஐன்னு வச்சிருக்கேன். அப்போ i is equal to எனக்கு கிடைச்சிருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதை பிரிக்க போறேன். இன்டகிரல் a plus b தனியா வச்சுக்கிறேன், f of a plus b minus x dx minus integral x into f of a plus b minus x dx. i is equal to இருக்கு. இப்ப இங்க a plus b எனக்கு கான்ஸ்டன்ட் தான். இன்டகிரல் f of என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, f of a plus b minus x dx வந்து அவங்க f of x சொல்லியிருக்காங்க. x into f of a plus b dx தான் நம்ம ஐன்னு வச்சிருக்கோம். i எப்படி கொண்டு வந்துக்கோங்க, 2a is equal to a plus b integral a to b f of x dx. அப்போ நமக்கு வெறும் i தான் வேணும். அப்போ a plus b by 2.
அந்த மாதிரியான ஆப்ஷன் இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன். டி அப்ப ஆன்சர் 11க்கு டி தான் ஆன்சர். ஸோ கொஸ்டின் திருப்பி பாருங்க. கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் போடுற மாதிரியான ஒரு கேள்வியா கேட்டிருக்காங்க. பட் இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி கொஸ்டின், A + B போடுற மாதிரி கொஸ்டின். நம்ம க்ளூவையும் கொடுத்துட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எக்ஸாம்ல. பிகாஸ் டைரக்டாவே நமக்கே தெரியணும் இந்த மாதிரி கொஸ்டின்ல A + B அந்த போடணும், அந்த ரூல் அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் அவங்க இந்த ரூலையும் கொடுத்துட்டாங்க, which makes it easier. ஸோ ஐன்னு வச்சிருக்கேன், சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். நான் பிரிச்சுக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரியும் x into f of x dx ஐன்னு வச்சிருக்கிறதுனால A + B யும் x ஐயும் பிரிச்சுட்டேன்னா எனக்கு ப்ராப்ளம் சால்வ் ஆகும்னு சொல்லிட்டு நான் பிரிச்சிருக்கேன். அதனால இது இப்ப டைரக்டாவே வந்து இது கொஸ்டின்லயே கொடுத்துட்டாங்க, f of x னு மாத்திட்டு இது வந்து ஐன்னு போட்டாச்சு. சோ 2i ன்னு போட்டு ஐ எம் சால்விங் திஸ் கொஸ்டின். சரியா? 12 மட்டும் போட்டு ஐ வில் ஸ்டாப் டாக்கனா 12th question. Ma'am, I have a doubt, ma'am. Yes ma'am. Ma'am, 2i தானே நமக்கு a plus b by 2 வந்துச்சு. So I will become a plus b by 4. இல்ல 2i வரல. இது நான் இங்க 2a plus b by 2 போட கூடாதுல்ல. நான் அடுத்த ஸ்டெப் எழுதல சஹஸ்ரா. இங்க 2i இப்படி தானே வந்திருக்கு. 2i வந்து a plus b தான் இருக்கு. அதனால நான் 2 Sorry ma'am, sorry ma'am. Correct. Sorry. நான் வந்து ஒரு ஸ்டெப் சேவ் பண்ணலாம்னு அங்கேயே போட்டேன். ஓகேவா? சரி நிவேதா, நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்றியா? சீக்கிரம் முடிச்சிடலாம், 1 minute. எனக்கு அடுத்த கிளாஸ்க்கு டைம் ஆகுது. 12th question. கொஸ்டின் தெரியுதா நிவேதா? தெரியுது. இருவரேன். சைன் கியூப் கொஸ்டின் தான்ப்பா அசிங்கமா இருக்கு. நீங்க அந்த க்ளூவை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி இது. அவங்களே இந்த பக்கம் கொடுக்கவும் கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் ஏ மட்டும் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான் வேலை. என்ன பண்ணலாம்? எப்படி இன்டகிரேட் பண்ண போறோம்? என்ன தோணுது பார்த்ததும்? இந்த சைனு காஸ் வந்தாலே ஒரு ரூல் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஏதாவது ஒண்ணுத்த வந்து நீங்க டீன்னு எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்னொன்னு டிடியா வருதான்னு பாக்கணும்னு சொன்னேன். பட் டீய வந்து cos sin sin power 4 x power 4 னே வச்சுக்கோங்க. எடுத்துக்கிட்டோம்னா dt is going to be cos power 4 x power 4 கரெக்ட்டா into 4x cube. இங்க பாரு, இப்போ x கியூபும் கிடைச்சிருச்சு, dxும் கிடைச்சிருச்சு, cos x பவரும் நமக்கு கிடைச்சிருச்சு, எல்லாமே கிடைச்சிருச்சா? அப்ப சப்ஸ்டிடியூஷன் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு நமக்கு. சோ இன்டகிரல் sin பவர் 4 x பவர் 4 t ன்னு வச்சிருக்கேன். cos x பவர் 4 வந்து இங்க 4 இருக்கு இல்லையா? சோ dt by 4 ஆயிடும் அது. சோ அதனால dt by 4 ஆயிருச்சு. 4 sin power 4 x power 4 வந்துட்டு sin x power 4 the whole power 4 நம்ம 4 sin x power 4 ஆகாதா? என்னது நம்ம sin power 4 நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண தேவையில்லையா? sin sin power power 4 x power 4 நம்ம sin square x னா நம்ம 2 sin x into minus cos x தானே போடுவோம். அப்ப sin power 4 x power 4 னா ஆமா, அத வேற பண்ணணும். அப்புறம் நம்ம இன்னும் காம்ப்ளிகேட்டடா போயிருமே அது. அப்படி பண்ணுவோம்னா sin பவர் பண்ணணும். அப்பனா வந்து என்ன ஆகும்? இது 4 sin power 3 x power 4 into cos power 4 x அதே தான். ஆனா ஒரு எக்ஸ்ட்ரா இல்ல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அவ்வளவு காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேணாம். நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ப இப்படியே எடுக்க வேணாம். எதுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா வந்தா நம்ம அந்த ப்ராப்ளமே நமக்கு தப்பு. அப்படி பண்ணக்கூடாது நம்ம ப்ராப்ளம் இல்லையா? இப்ப நான் என்ன பண்ண equal to போறேன்? x power 4. வெறும் sin x power 4 போட்டுக்கிறேன். ஓகேவா? அப்போ dt will be வெறும் cos x power 4 x power 4 into 4x cube 4 dx. x cube. ஓகேவா? அப்போ நீ சொல்ற மாதிரி இப்ப என்ன பண்ணுவோம்? இங்க வந்து dt by 4 x cube ஒன்னொன்னா ரீப்ளேஸ் பண்றேன் நான். x cube dx பதிலா dt by 4 போட்டுட்டேன். t power 4 into அவ்வளவுதான். அவ்வளவுதானா? t power 4 into dt by 4. ஓகே, சூப்பர். ஓகே, இருவரேன் எழுதிக்கிறேன். எப்பயுமே எக்ஸ்ட்ரா காம்ப்ளெக்ஸ் ஆச்சுன்னா அது டீயா யூஸ் பண்ணக்கூடாது நம்ம. அப்ப வந்து வெறும் t பவர் 5 by 5 1 by 4 into t பவர் 5 by 5 ஆப்பா இது. இப்ப क्वेश्चनல வந்து பாருங்க, क्वेश्चन எப்படி இருக்கு? t வந்து sin x power 4. So sin power 5 x power 4 1 by 20 into
sin sin power power 5 x power 4 plus c. அப்போ இங்க sin equal பவர் to x பவர் 4 இருக்கு. அப்போ 1 a by 20. சரியா? 12 questions முடிச்சிருக்கோம். I will stop this here.